ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பேபிக்கும் மதருக்கும் என்னெல்லாம் டெலிவரி டைமில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் நான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். நான் என்னெல்லாம் பேக் பண்ணணும் அதை தான் காட்டியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு கூடை வாங்கிக்கோங்க. இந்த கூடை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேபியோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்கு தனியாக எந்த பேகுமே வாங்க வேண்டாம், இதுவே ஒன்று போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு கூடை வாங்கிக்கோங்க. நான் இது ஃபஸ்ட் பேபிக்கு யூஸ் பண்ணது, அப்படியே நான் செகண்ட் பேபிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். செகண்டாக அந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது தான் கேட்பாங்க. நம்ம சாஃப்டாக கிளாத்தும் நான் வாங்கி வச்சுருந்தேன், இதை தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். பட் எனக்கு வந்து டெலிவரி டைமில் நான் இதை தான் கொடுக்க சொல்லி ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து இதை வந்து அலோவ் பண்ணல. மேபி இது கொஞ்சம் ஹீட் ஆகும் அப்படின்றதுனால காட்டன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ காட்டனில் நீங்கள் டவல் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி சாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கேப்பு, இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நெயில்லாம் இருக்கும் கண்டிப்பாக அந்த டைமில். என் பையனுக்குலாம் நல்லாவே நெயில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக சாக்ஸு, க்ளவுஸ்லாம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் க்ளவுஸும் போடுற மாதிரியும் சில டைம் சுச்சுவேஷன் வரும். பட் நான் வந்து க்ளவுஸ் போட்டேன், பட் சாக்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணல. இந்த கேப்பும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து யூரின் மேட்டு, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு 6 ஒரு 7 பேக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் எதுவும் கட் பண்ணாதீங்க, அப்படியே ஃபுல்லாகவே அப்படியே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பேபி வளர வளர அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் இதை வந்து 2ஆக கட் பண்ணிப்பாங்க, பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் ஃபஸ்ட் பேபிக்கு அப்படி தான் பண்ணி வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி அணத்துண்டுன்னு சொல்லுவாங்க, எங்களுதில் அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி 4 பக்கமும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நூல்லாம் பேபிக்கு வந்து காலில் இதெல்லாம் படாது. நீங்கள் 4 பக்கம் ஸ்டிச் பண்ணலன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு காலில் படுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கசங்கி போயிருக்கு, ஏன்னா நான் வந்து அது வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் கசங்கி போயிருக்கு, வேறு எந்த ரீசனும் கிடையாது. இந்த மாதிரி வந்து நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கினேன். இந்த மாதிரி கயிறு வச்ச ட்ரெஸ்ஸும் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து முன்னாடி பட்டன் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸும் வாங்கினேன். ஃப்ரண்ட்லேயும் கயிறு கட்டுற மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்கும். நீங்கள் வந்து நெட்டில் பார்த்து வாங்கிக்கோங்க. நான் சரவணா ஸ்டோரில் தான் ஒரு 34th வீக்லேயே அந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தேன். இதெல்லாம் தான் வாங்கி வச்சுருந்தேன். நான் அப்போவே இதை ஷூட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் எனக்கு டைம் கிடைக்கிது போடுறதுக்கு. இதெல்லாம் தான் வாங்கினேன் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸாக. அண்ட் அது மாதிரி ஒரு ஸ்வாடல் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டவலில் விராப் பண்ண முடியலனாலும் இந்த மாதிரி இங்கே வாங்கிக்கிட்டிங்கன்னா விராப் பண்ணிக்கலாம். நான் இதோட பிக்கு சைடில் கொடுக்குறேன், அப்போ உங்களுக்கு ரெஃபரன்ஸில் புரியும் அதை எப்படி ரேப் பண்ணணும்னு. சில பேபிஸ் வந்து சில டைம் வந்து பதறி எழுவாங்க, கையை வந்து திடீர்னு உதறி எழுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை இந்த மாதிரி ஸ்வாடல் பண்ணி வைக்கிறதுனால அந்த மாதிரி இது சுச்சுவேஷனை நம்ம தவிர்க்கலாம். அவங்களும் வந்து பீஸ்ஃபுல்லாக தூங்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாத் டயப்பரு. இது வந்து நம்ம எப்படியும் வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேலே தான் யூஸ் பண்ண முடியும். நான் என் ஃபஸ்ட் பேபிக்கு வாங்கினேன், ஸோ அதையும் நான் காட்டியிருக்கேன். பட் இதை நான் எப்படியும் 6 மந்த்ஸ்க்கு மேலே தான் நான் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து இந்த பாட்டில் ஆர்டர் போட்டேன். இது வந்து ஃபிலிப்ஸ் ஆவென்ட்டோட பாட்டில். இது நிறைய பேருக்கு தெரியும். இதோட நிப்பிள் வந்து அப்படியே பிரெஸ்ட்டோட நிப்பிள் மாதிரியே இருக்கும் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பேபிஸ்க்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் வராது. நீங்கள் இதை ஆஃப்லைனில் வாங்குறத விட ஆன்லைனில் வாங்குங்க, ரொம்ப நல்லாவே கம்மியாக கிடைக்கிது. இது கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஏன்னா சில பேபிஸ் வந்து லேட்ச் ஆக மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு இந்த பாட்டில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ராம்பஸ் தான் வாங்கியிருந்தேன். இது என்னோடய பையனோட ராம்பஸ் தான். ஸோ அதையே நான் வந்து இவனுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன், செகண்ட் பேபிக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ஃபுல் கவர்டாக இருக்கிறதுனால பேபிஸ்க்கும் வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தூங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேபி பெட்டு தான். இதை நான் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டல, நான் பிக் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இது வந்து நெட்டோடு வரும், கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. மொஸ்கிட்டோலாம் கடிக்கிற மாதிரி பட்சத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேபி பெட் நம்ம எங்கன்னா கொண்டு போகும்போது பேபியை தூக்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து நெயில் கட்டர் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் நெயில் கட்டரும் இருக்குது, இது ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நம்ம நார்மல் நெயில் கட்டரே வாங்கிக்கோங்க, அது குட்டி சைஸில் வாங்கிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலாடை சங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தெர்மாமீட்டர் அது கண்டிப்பாக வேணும். இது எப்போ யூஸ் ஆகலனாலும் பின்னாடி கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டயப்பர் வாங்கிக்கோங்க. இது நான் மாமி போக்கோ பேண்ட்ஸை டேப்டு டயப்பர் வாங்கியிருக்கேன். அதுதான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பேண்ட் டைப் நம்மளால் போட முடியும். டேப்டு டயப்பரே வாங்கிக்கோங்க. நிறைய அவைலபிள் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறதுலாம் வந்து மாம்ஸ் எசென்ஷியல்ஸு, அதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃபீடிங் பில்லோ வாங்கிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பேபிஸை நம்ம ரொம்ப நேரம் கையில் தூக்கி வச்சுட்டு ஃபீட் பண்ண முடியாது. ஸோ அது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக இந்த எவர் ஹெவி பேண்டீஸ் வாங்கிக்கோங்க.
நான் இது அமேசானில் தான் வாங்கினேன். இதில் வந்து எக்ஸ்எல்லு, எல்லு எல்லா சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்கும். ஒரு பீஸ் வந்து 29 அந்த மாதிரி வரும். இதுதான் அஃபோர்டபுளான ரேஞ்ச்லேயும் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நான் இதுதான் எப்போவும் வாங்கிட்டுருக்கேன், இப்போயும் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக இதையும் வாங்கிக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லவ்லாப்போட பிரெஸ்ட் பம்ப் தான் வாங்கினேன். நான் எலக்ட்ரிக்கல் பம்ப் தான் வாங்கியிருந்தேன். நான் வந்து என் ஃபஸ்ட் பையனுக்கு வாங்கினப்போ 2500 அந்த மாதிரி தான் வாங்கினேன். பட் இப்போ ரேஞ்ச் அதிகமாகிடுச்சு. இந்த பேபிக்கும் நான் இந்த பிரெஸ்ட் பம்ப் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு. 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. பட் சூப்பராக ஒர்க் ஆகுது. அஃபோர்டபுளும் கூட. நீங்களும் அஃபோர்டபுளாக தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் லவ்லாப்பில் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக சூப்பர் ப்ராடக்டாக இருக்கும் இது. நெக்ஸ்ட்டு இந்த யூரின்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி பெட்ஷீட்க்கு கவர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வெட் வைப்ஸ் வாங்கியிருந்தேன். அது வந்து நான் மதர் ஸ்பேட்ச் பிராண்ட்லேருந்து தான் வாங்குவேன். ஏன்னா அதில் 99% பியூர் வாட்டர் தான், எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. அதுக்கப்புறம் மெட்டர்னிட்டி வியர் எடுத்து வச்சுக்கோங்க. நான் நைட்டி இல்லைனா இந்த மாதிரி டாப்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்து ஷால் இல்லைனா கவர் பண்ணுற துப்பட்டா மாதிரி ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிரஸ்ட் ஃபீட் பண்ணுறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா வாங்கிக்கோங்க. நான் வந்து வீட்டில் உள்ள ஷால் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளாஸ்க் கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஹாட் வாட்டர் கண்டிப்பாக அந்த டைமில் தேவைப்படும். ஸோ ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி மெடிசின் பாக்ஸ் எடுத்து வச்சு, ஏன்னா அந்த டைமில் நம்ம நிறைய வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். தலைவலி தைலம் அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான மேக்கப் ஐட்டம்ஸு, சீப்பு, அந்த மாதிரி ஆயில் இந்த மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாலே நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகிடலாம். ஹாஸ்பிட்டல் பேக் எல்லாமே பேக் பண்ணி. ஸோ அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.